தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனை பார்த்துட்டு இருக்கோம். 11th ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் ஏற்கனவே பார்ட் 2 வரைக்கும் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்பதான் போர்ஷன்ஸ் நல்லாவே புரியும். ஃபைன். இது பார்ட் 3. ஏற்கனவே பேராகிராஃப் அதிகமாக முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாதிலேயே டைம் ஆகுது, ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ இங்க இருந்து பார்க்கலாம். A term that is often used interchangeably with the oxidation number is the oxidation state. So oxidation number அப்படின்றதுக்கு பதிலா ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு என்னவா இருக்கும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணாம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்றோம்? ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியணும். ஃபைன். Thus in CO2 carbon dioxide the oxidation state of carbon is +4. ஓகே, ஆக்சிஜன் கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா +4ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2, ரெண்டு ஆக்சிஜனுக்குனால -2 × 2 -4 இருக்கும். ஸோ இங்க +4 இருக்கும். ஓகே, கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. The oxidation state of carbon is +4. That is also its oxidation number. Oxidation state நாலும் oxidation number நாலும் ஒண்ணுதான் இல்லையா? ஸோ அதே தான் ரெண்டுமே. ஓகே. Similarly, the oxidation state as well as oxidation number of oxygen is -2. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டா -2ன்னு சொல்லணும். கார்பனுக்கு +4, ஆக்சிஜனுக்கு -2. ஓகே. Thus implies that the oxidation number denotes the oxidation state of element in a compound. So oxidation number என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு H2SO4 ஏதோ ஒரு மாலிக்யூல் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். அந்த காம்பவுண்ட்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்றது தான் அது ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலிமெண்ட் இன் எ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே. The oxidation number or state of a metal in a compound is sometimes presented according to the notation given by German chemist Alfred Stock. So Alfred Stock தான் first என்ன பண்ணாருன்னா ரோமன் நியூமரல்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஆக்சுவலா he is a German chemist, ஜெர்மானியன். அவர் என்ன பண்றாரு, மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டல்ஸுக்கு 2-3 ஆக்சிடேஷன், ஏன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னாலே மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அவரு எழுத ஆரம்பிக்கிறார், நோட்டேட் பண்றாரு. அதை என்ன சொன்னாங்கன்னா இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஸ்டாக் நோட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், பட் ஸ்டாக் சொன்னதுனால ஸ்டாக் நோட்டேஷன்னே ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை புட்டிங் எ ரோமன் நியூமரல் ரெப்ரசன்டிங் த ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க, ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் நியூமரல்ல எழுதுறாங்க. 1 2 3 4 ரோமன் நியூமரல்ல எழுதுறாங்க. இன் parenthesis, ரொம்ப முக்கியமான விஷயம் parenthesis. எக்ஸாம்பிள் காப்பர் 1, காப்பர் 2. இதுக்கு என்ன அர்த்தம்? காப்பர் 1னா காப்பர் 1+ இருக்குன்னு அர்த்தம், காப்பர் 2னா காப்பர் 2+ இருக்கு. இப்போ உங்களுக்கே இதுல டவுட் வந்திருக்கும், சார் 1 தானே சொன்னாங்க, அது +1னா -1 எப்படி சார் தெரியும்? காப்பர் 2 இருந்துச்சுன்னா அது 2+ஆ 2- எப்படி தெரியும்? தீஸ் ஆர் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். மெட்டல்ஸ் எல்லாமே எப்பயுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால நான் 2+1+ அப்படின்னு சொல்றேன். இது குப்ரஸ், இது குப்ரிக் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதனுடைய டிராபேக்கும் என்னன்னா இதுதான், ரோமன் நியூமரல் எழுதும்போது அது நெகட்டிவா பாசிட்டிவா, ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கா, கெயின் பண்ணிருக்கா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அது இதனுடைய டிராபேக்ஸ். ஸோ ரோமன் நியூமரல் எழுதாம நம்ம ஆக்சிடேஷன் நம்பராகவே எழுதுறோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஃபைன். ஆனா இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. German chemist Alfred Stock, it is popularly known as stock notation. According to this, oxidation number is expressed by putting a Roman numeral. Oxidation number எடுத்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ரோமன் நியூமரல்ல எழுதுவாங்க. எதுல? ரெப்ரசென்டிங் த ஆக்சிடேஷன் நம்பர் இன் parenthesis, ஒரு பிராக்கெட் குள்ளார, parenthesis குள்ளார ரோமன் நியூமரல்ல ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுவாங்க. ஆஃப்டர் த சிம்பிள் ஆஃப் த மெட்டல். ஸோ அந்த மெட்டலுடைய சிம்பிள் பக்கத்துல, அதாவது அதுக்கு அடுத்தது, அதை தொடர்ந்து எழுதணும், ரைட் சைட்ல தான் எழுதணும்னு சொல்றாங்க. ஓகேவா? after the symbol of the metal in the molecular formula. Thus ROS chloride, AuROUS, RS அப்படின்றது ஆரியத்துடைய லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டலுடைய நேம். ஓகேவா? ஆரியம் அப்படின்னா தெரியும் இல்லையா, ஆரியம் இஸ் நத்திங் பட் கோல்டு. கோல்டுடைய நேட்டிவ் நேம் தான் இது ஆரியம். இந்த ஆரியம் 2 டைப்ஸா எழுதுறோம். ஒன்னு கோல்டு 1+ இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடேஷன், கோல்டு 2+ இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடேஷன். கரெக்டா? ஸோ சாரி 3+ இருந்துச்சுன்னா. ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு ஆர்எஸ், இன்னொன்னு ஆரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ் குளோரைடு, ஆரிக்
chloride or written as Au1Cl and Au3Cl3. இப்போ இதுல கோல்டு 3+ ஆக்சிடேஷன் இருக்குன்னு அர்த்தம் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. இங்க கோல்டு 1+ இருக்கு, அப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. ஸோ எலக்ட்ரானை லாஸ் தான் பண்ணிருக்கு, ஆக்சிடேஷன் தான் நடந்திருக்கு. சிமிலர்லி ஸ்டானஸ் குளோரைடு அண்ட் ஸ்டானிக் குளோரைடு, இந்த டின் இருக்கு இல்லையா, டின்னுக்கு தான் உண்மையான பேர் என்னதுன்னா ஸ்டானஸ், SN சொல்லுவோம். டின்னு நீங்க படிப்பீங்க, பட் கார்பன் சிலிக்கான் ஜெர்மானியம் ஸ்டானஸ் லெட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இட்ஸ் ஒரிஜினல் நேம் இஸ் ஸ்டானஸ். அதை ஸ்டானஸ் குளோரைடும் ஸ்டானிக் குளோரைடும் எழுதுறாங்க எப்படி, SN2Cl2 and SN4Cl4. ஸோ SN2Cl2ல ஆக்சிடேஷன் நம்பர் 2+ இருக்கு, அதனால ஸ்டானஸ் லோயர் ஆக்சிடேஷன். SN4 இருக்கும்போது என்ன சொல்றாங்க, ஸ்டானிக் குளோரைடு அப்படின்னு சொல்றாங்க, ஹையர் ஆக்சிடேஷன். ஓகே, திஸ் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இம்ப்ளைஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் சேஞ்ச் இருந்தான்னு அர்த்தம். ஓகே, விச் இன் டர்ன் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை whether the species is present in oxidized form or reduced form. ஸோ இதுல இருந்து என்னால எதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, அந்த ஸ்பீஷியஸ் நான் எடுத்துக்கிட்ட ஸ்பீஷியஸ் ஸ்டானஸோ காப்பரோ கோல்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன்னா அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். Thus, Hg2(1Cl2) is the reduced form of Hg2Cl. உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 1ன்றது ரெடியூஸ்டு ஃபார்ம், 2ன்றது தான் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ப்ராப்ளம் 7.3 நீங்களே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோல்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் டேலியம் அயன் கொடுத்துருக்காங்க 2, அதே ஃபெரஸ் ஆக்சைடில் 2, ஃபெர்ரிக் ஆக்சைடில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேலியத்துக்கு ஏன் 1 கொடுத்துருக்காங்க, 3 வராதா அப்படின்னு கேட்டா, டேலியம் டியூ டு இனட் பேர் எஃபெக்ட் லோயர் ஆக்சிடேஷன் தான் ஸ்டேபிளா இருக்கும், அதனால 1+. ஓகேவா, டேலியம் ஆக்சைடு. லைக் தட் இங்க இருக்கிற எல்லா மெட்டல்ஸ்க்குமே மேங்கனீஸோ காப்பரோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இங்க எழுதியிருக்காங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க இதை பார்க்கலாம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The idea of oxidation number has been invariably applied to define oxidation, reduction, oxidizing agent, reducing agent, and the redox reaction. So oxidation number, oxidation state அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப 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 நிறைய விதத்துல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஆக்சிடேஷன் நடக்குதா இல்லையா, ரிடக்ஷன் நடக்குதா இல்லையா, ஒரு எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட், எது ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிளாசிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எது யூஸ் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்வேரியபிளி அப்ளைடு டு, அது நிறைய விதத்துல பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, we may say that oxidation, an increase in the oxidation number of the element is given in the given substance. நம்மளுக்கு கொடுத்த சப்ஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாச்சுன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we called as oxidation. ஓகேவா, ஆக்சிடேஷன் அப்படின்னாலே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்னது, a decrease in the oxidation number of the element in a given substance. சேம், நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் சொல்லணும், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லணுமா, ரிடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், a reagent which can increase the oxidation number of an element in a given substance. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் யாரு அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது a reagent which can increase the oxidation number of an element in a given substance. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகணும் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் காரணமா இருந்துச்சுன்னா, வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, these reagents are called oxidants. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்சிடன்ட், OXIDANT, ஆக்சிடன்ட் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. Fine. Reducing agent, a reagent which lowers the oxidation number of an element in a given species. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பரை இது போய் என்ன பண்ணுதுன்னா குறைக்குது, ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெடியூஸ் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன், ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுனால இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னதுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. These reagents are also called as reductant. ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்றோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடென்ட்னு சொல்றோம். இது ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அடுத்தது எங்கேயும் பாத்தீங்கன்னா ரிடக்டன்ட். ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Reactions which involves change in oxidation number of the interacting species.
ரெண்டு ஸ்பீஷியஸ் இன்டராக்ட் ஆகுதுன்னா மோர் தென் டூ எத்தனை வேணா இன்டராக்ட் ஆகலாம். அந்த ஸ்பீஷியஸ் இன்டராக்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீஷியஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுது, ஒரு ஸ்பீஷியஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுத்தையும் பத்தி படிக்கணும்னா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுத்தையும் பத்தி படிக்கணும்னா, ஒரே ரியாக்ஷன்ல சைமல்டேனியஸா ரெண்டுமே நடக்குதுன்னா தென் இட் இஸ் கால்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் தான் என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, அட் லாஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம், ரெடியூசிங் ஏஜென்ட் ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன, இது எல்லாமே டிஃபைனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன் மாதிரி. ஓகே, அடுத்தது ப்ராப்ளம் 7.4. ஸோ இதை நீங்க பாருங்க, இன்கேஸ் தெரியலனா வேணா கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்டெக்ஸ் கொஸ்டின் உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோ இல்லை எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸோ நம்ம பார்க்கணும். இதுக்கு தனியா ஒரு வீடியோ போடணும். அதை நீங்க கமெண்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்களோ, மோர் தென் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த வீடியோ பண்ணலாம். ஓகே, ஃபைன். டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதனுடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அடிஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏன்னா அடிஷன்னாலும் எதுவுமே வெளியில போறது இல்லை, எல்லாமே ஒன்னா சேரதான் போகுது இல்லையா. அடிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், கம்பைனேஷன் ரியாக்ஷன் இல்லைன்னா காம்பினேஷன், கம்பைன் ஆகுது, அதனால கம்பைனேஷன் நீங்க படிக்கலாம், ஆர் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, a combination reaction may be denoted the manner A plus B gives C. அதாவது ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராடக்டா கொடுக்குது. சார் ரெண்டு தான் சேரணுமா? இல்ல, மூணு ரியாக்டன்ட் ஒன்னா சேரலாம், நாலு ரியாக்டன்ட் ஒன்னா சேரலாம், எத்தனை ரியாக்டன்ட் வேணா ஒன்னா சேரலாம், பட் இட் கிவ்ஸ் a single product. More than one reactant react together to form a single product. ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைப்படுபொருள்கள் நிறைய ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரே ஒரு ப்ராடக்டை கொடுத்துச்சுன்னா then it is called a combination reaction or combination reaction. ஓகேவா? either A and B or both A and B must be in the elemental form. ஸோ ஏவா இருந்தாலும் சரி, பியா இருந்தாலும் சரி, தனித்தனியாகவும் இருந்தாலும் அது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கும் போது அது என்னவா இருக்குன்னா எலமெண்டல் ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஏதோ ஒரு மாலிகுலா அது இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஃபார் சச் ரியாக்ஷன் டு பி ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அப்போ எலமெண்டல் ஃபார்ம்ல இருந்து அது மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுதுன்னா தென் இட் இஸ் கால்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க. all combustion reactions which makes use of elemental dioxygen இல்லையா, டயாக்சிஜன் O2 எடுத்து எதுக்கூடியாவது எரிச்சா கம்பஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அது எரிஞ்சு ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். கார்பன் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் இருந்துச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. என்ன காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் எலமெண்ட் எடுத்துட்டாலும் அது கூட ஆக்சிஜன் சேர்த்து கம்பஷன் பண்ணா ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும், ஆக்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ which makes use of elemental dioxide as well as other reactions involving elements other than dioxygen or redox reaction. ஸோ இந்த டயாக்சிஜனை வச்சு பார்க்கக்கூடிய ரியாக்ஷனையோ அல்லது அதர் தேன் ஆக்சிஜன், டயாக்சிஜன் இல்லாமல் வேற ஏதோ ஒன்று வச்சு பார்க்கக்கூடிய எலமெண்டல் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் கேட்டகரி ஆர், ஸோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு, மெக்னீசியம் பிளஸ் நைட்ரஜன் gives மெக்னீசியம் நைட்ரைடு, Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம், NITRITED நைட்ரைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுல நைட்ரஜன் -3 ஆக்சிடேஷன் இருக்கும், மெக்னீசியம் 2+ ஆக்சிடேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, கார்பன்ன்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட், எலமெண்டல் ஃபார்ம்லயே ரெண்டும் ஒன்னா சேர்ந்து CO2 ஒரு மாலிகுலர் கொடுத்துருக்கு. மெக்னீசியம் ஒரு எலமெண்ட், நைட்ரஜன் ஒரு எலமெண்ட், டை நைட்ரஜன் எடுத்துக்கிறோம், மெக்னீசியம் எடுத்துக்கிறோம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மெக்னீசியம் நைட்ரஜன் ஃபார்ம் இருக்கு. அப்போ எலமெண்டல் ஃபார்ம்ல மோர் தென் ஒன் ஸ்பீஷியஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராடக்டை கொடுத்துச்சுன்னா when we called as combination reaction or combination reaction. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா மீத்தேன், மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு ஆக்சிஜன் வந்து சேருது, ஆனாலும் இது கம்பஷன் ரியாக்ஷன், அதனால நம்ம என்ன சொல்றோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆக்சிஜனை சேர்த்து எரிக்கக்கூடிய ப்ராசஸ் பேரு கம்பஷன், COMBUSTION. கம்பஷன் ஆகிற ரியாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். காம்போசிஷன் அப்படின்னா ஒன்னா சேர்றது, டீகாம்போசிஷன் அர்த்தம் பிரியறதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப முன்னாடி எப்படி நான் எடுத்துருக்கணும், காம்பினேஷன் ரியாக்ஷன்ல மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் மோர் தென் ஒன் ப்ராடக்டை கொடுக்க போகுதுன்னா, ஓகேவா, பிரிய போகுது, ஒரு ரியாக்டன்ட் ரெண்டா மூணா பிரிஞ்சு ப்ராடக்ட்ஸை கொடுக்குது.
ஓகே, decomposition reaction are the opposite of combination reaction. Combination reaction உடைய opposite தான் decomposition reaction சொல்றாங்க. Precisely, a decomposition reaction leads to the breakdown of a compound into two or more components. என்ன சொல்றாங்க புரியுதா? breakdown of a compound, ஒரு காம்பவுண்ட் அது பிரேக் டவுன் ஆகி அது உடஞ்சி சிதைவுற்று சின்ன சின்ன பொருளா மாறி டூ ஆர் மோர் காம்போனண்ட்டை கொடுக்குது. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் விச் மஸ்ட் பி இந்த எலமெண்டல் ஸ்டேட். அதே மாதிரி அது கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்னு நாச்சும் இருக்கணும், எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கணும். எல்லாமே எலமெண்டல் ஃபார்ம்ல இருந்தாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் மினிமம் ஒன்னு நாச்சும் எலமெண்டல் ஃபார்முக்கு கிடைக்கணும். ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ் இந்த மாதிரிலாம் அப்படி கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்க? டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் வாட்டர் இருக்கு, ஹைட்ராலிசிஸ் ஐ மீன் எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம், கரண்ட்டை பாஸ் பண்றோம், ஹீட் பண்றோம். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் தனியா, ஆக்சிஜன் கேஸ் தனியா பிரியுது. சார் வாட்டர் எடுத்துட்டு ஹீட் பண்ணா இப்படி பிரியுமான்னு கேட்டா பிரியாது. வாட்டர் என்னவா மாறும்? H2O கேஸா மாறும் இல்லையா, வாட்டர் வேப்பர் ஸ்டீமா மாறும். நான் சொல்றது இங்க எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். கேத்தோட ஆனோட்னு ரெண்டு எலக்ட்ரோட டிப் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் தனியா, ஆக்சிஜன் கேஸ் தனியா பிரியும் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே எலமெண்டல் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, தென் சோடியம் ஹைட்ரைடு இருக்கு, NaH. இதை எடுத்துட்டு டிசோசியேஷன் பண்ணும்போது எனக்கு ஆகுது சோடியம் சாலிடாவோ ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. இட்ஸ் அன் எலமெண்டல் ஃபார்ம். பொட்டாசியம் குளோரேட், KClO3 குளோரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த குளோரேட் எடுத்துட்டு டீகம்போசிஷன் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடும் டயாக்சிஜன் காம்பவுண்ட் 3 மோரும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். டைக்ளோரேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா அது பொட்டாசியம் குளோரேட்டோ அல்லது சோடியம் குளோரேட்டோ, NaClO3 ஆர் KClO3 குளோரேட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணா எனக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப இது ஒரு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ்னு சொல்லலாம் குளோரேட் காம்பவுண்ட். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்துலயுமே என்னதுன்னா ஒரு மாலிகுலோ ஒரு ஏதாவது ஒரு காம்பவுண்டோ எடுத்துக்கிறேன். ஆனா அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எலமெண்டல் ஃபார்ம்ல தான் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அதனால இதை டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். It may carefully be noted that there is no change in the oxidation number of hydrogen in methane under combination reactions and that of potassium in potassium chlorate in reaction. ஆக்சுவலா இது பொட்டாசியம் குளோரேட், இதுல பொட்டாசியம் +1 இருந்துச்சுன்னா இங்கேயும் அதே +1 தான் இருக்கு. சோடியம் ஹைட்ரைட்ல இருக்கா, சாரி வாட்டர். ஓகே, வேற இதுல சொல்லியிருந்தாங்க there is no change in the oxidation number of hydrogen in methane under combination. ஓகே, காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு +1, வாட்டர்லயும் ஹைட்ரஜனுக்கு +1 தான். அப்ப காம்பினேஷன் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மாறல. டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ல பொட்டாசியம், சோடியம் இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறாம இருக்கும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, so this may also be noted. This may also be noted that here that all decomposition reactions are not redox reaction. என்ன சொல்றாங்க? எல்லா decomposition reactionையும் decomposition ஆனாலே ஒரு reactant more than 2 ப்ராடக்டை கொடுத்தாலே எலமெண்டல் ஃபார்ம்ல கொடுத்தாலே அது decomposition சொல்லிடக்கூடாது. ஆல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், எல்லா ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் நம்ம என்ன சொல்லல? டீகம்போசிஷன் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் CaCO3, இது என்ன சொல்லுவோம்? கார்பனேஷன் கேஸை எவால்வ் பண்ணுது, கால்சியம் ஆக்சைடு குயிக் லைம் கொடுக்குதுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? குயிக் லைம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ் சொல்றாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒரு மாலிகுல், கால்சியம் ஆக்சைடு ஒரு மாலிகுல். அப்ப நம்மளுக்கு எலமெண்டல் ஃபார்மே கிடைக்கல. ஸோ எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் சாரி எல்லா ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் என்னவா இருக்காதுன்னு சொல்றாங்க? டீகம்போசிஷன் ரியாக்ஷனா இருக்காதுன்னு சொல்றாங்க. அது புரியுதா? ஓகே, அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் அயான் ஆர் அன் ஆட்டம், ஒரு கேட்டையான அணியான ஸ்பீஷீஸா நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷீஸா இருக்கலாம். சார்ஜ் ஸ்பீஷீஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நியூட்ரலா இருக்கக்கூடிய ஆட்டமா இருக்கலாம். ஸோ in a displacement reaction an ion or an atom in a compound is replaced by an ion or atom of another element. என்ன சொல்றாங்க? ஒரு அயானோ அல்லது ஆட்டமோ எடுத்துக்கிட்டா அது ரியாக்ட் ஆகும்போது வேற ஒரு ஆட்டம் ஆர் அயானால ரீப்ளேஸ் ஆச்சுன்னா இந்த ரியாக்ஷனை ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மெட்டல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது.
மெட்டலோ நான் மெட்டலோ ஏதாவது ஒன்று மாறலாம் இல்லையா? சரி, ரெண்டு இடத்துலையும் நான் எடுத்துக்கிற ரெண்டு ரியாக்டன்ஸ் இருந்து மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவேன். சப்போஸ் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அயான் ஒரு ஆட்டமுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டமோ அயானோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா then it is called displacement reaction. It may be denoted as x plus yz gives xz plus y. உங்களுக்கு தெரியுதா? yz ன்றது ஒரு காம்பவுண்ட், அதுல y கூட தான் z இருந்துச்சு. இப்போ இந்த y தள்ளி விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு x கூட போய் z சேர்ந்துருச்சு. அப்போ xும் zயும் ஒரு காம்பவுண்ட்னு நான் சொல்லுவேன். y இப்ப என்ன ஆயிடுச்சு? முன்னாடி பேரா இருந்தவரு இப்ப என்ன ஆயிட்டாரு? சிங்கிள் ஆயிட்டாரு. ஓகே, எவனோ கமெண்ட்ல வந்து சார் அது நான் தான் சார் தான் ஏதோ போட்டுன்னு இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஃபைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபிட் இன்டு டூ கேட்டகரிஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒன்னு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொன்னு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி கேஸ்லாம் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதை நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். மெட்டல்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், டீபாப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இதெல்லாம் தானே மெட்டல்ஸ். ஓகே. A metal displacement reaction. A metal in a compound can be displaced by another metal in the uncombined state. என்ன சொல்றாங்க? ஒரு மெட்டல் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கு, அது கம்பைன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. பட் இன்னொரு மெட்டல் அது கூட வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல் எப்படி இருக்குன்னா ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அன்கம்பைன்டு ஸ்டேட்னாலும் ஃப்ரீ ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான். அது வேற யாரு கூடயோ சேர்ந்துலாம் இல்ல, தனியா தான் இருக்கு. ஒரு மெட்டல் தனியா இருக்கு, கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு மெட்டலை எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த மெட்டல் போய் சேருது. ஓகேவா? We have already discussed about this class of the reactions under section 7.2.1. ஏற்கனவே 7.2.1 இதை பார்த்தோம்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜிங்க் குளோரைடு காப்பர் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? சில்வர் குளோரைடு காப்பர் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம் கம்மி? எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் இல்லைன்னா எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி டாபிக்ல நம்ம அதை பார்த்தோம். ஓகேவா? சரி. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபைண்ட்ஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். மெட்டலர்ஜினா தெரியும், ஒரு எலமெண்ட்டை அல்லது ஒரு மெட்டலை பியூரிஃபை பண்ணக்கூடிய செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக். அதனுடைய ஓர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த மெட்டலை தனியா பிரிச்சு எடுத்து பியூரா மாத்துறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல நிறைய மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கோல்டுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டை என்னால் ஈஸியா எடுத்துட முடியாது. அப்போ அந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் கோல்டு தனியா பிரிக்கிறேன். ஓகேவா? மேக்ஆர்த்தர் சைனட் ஃபாரஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நீங்க 12th படிப்பீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபைண்ட் மெனி அப்ளிகேஷன்ஸ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இன் விச் பியூர் மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் தர் காம்பவுண்ட் இன் ஓர்ஸ். பியூர் மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் தர் காம்பவுண்ட்ஸ் இன் ஓர்ஸ். ஓர் ஃபார்ம்ல காம்பவுண்டா இருந்ததுல இருந்து மெட்டலை என்னால பியூர் ஸ்டேட்ல எடுக்க முடியும். அதுக்கு மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மெட்டலர்ஜில எது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, a few such examples are. ஸோ இப்போ இங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. காப்பர் சல்ஃபேட் ஆல்ரெடி நம்ம செல்லுல பார்த்தோம் இல்லையா, டேனியல் செல். ஓகே, காப்பர் சல்ஃபேட் இருக்கு, அது ஜிங்க் கூட சேர்ந்து என்னவா மாறுதுன்னா காப்பர் பிளஸ் ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. இங்க காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுன்னா 2+. சல்ஃபருக்கு +6 ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. காப்பர் என்னவா இருந்துச்சுன்னா 2+ இருந்துச்சு. காப்பர் 2+ இருந்துச்சு. இப்போ இங்க என்ன இருக்குன்னா எலமெண்டல் ஃபார்ம்ல 0வா மாறிடுச்சு. இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் கூட நான் ஜிங்க் ஸ்ட்ரிப்பை தான் போட்டேன், மெட்டல் ஸ்ட்ரிப்பை. சரியா? இந்த ஜிங்க் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரான் எல்லாம் லாஸ் பண்ணிட்டு 2+ ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்போ ஜிங்க் என்ன ஆகிருக்கு? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to +2, இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு. கரெக்டா? ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. அப்ப காப்பர் என்ன ஆயிருக்குன்னா 2+ ஹையர் ஆக்சிடேஷன் இருந்து 0 லோயர் ஆக்சிடேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு. we called as reduction, reduced அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ்ல காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க் சேர்க்கும் போது எனக்கு காப்பர் ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. காப்பர் ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைன். வெனடியம் பென்டாக்சைடு பிளஸ் கால்சியம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க.
வெனடியம் பென்டாக்சைடுல V2O5 இருக்கு. ஸோ இந்த V2O5 கூட கால்சியமை சேர்க்கிறாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். வெனடியம் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து என்னவா மாறி இருக்குன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. அப்போ என்ன இருக்கு? +5 இருந்து 0 ரெடியூஸ் ஆயிருக்கா? வெனடியம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே. கால்சியம் என்னாச்சுன்னா சாலிடா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்துச்சு. அது என்ன ஆகிருக்குன்னா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு, விச் இஸ் கால்டு ஆக்சிடைஸ். அப்ப கால்சியம் ஆக்சிடேஷன் ஆச்சு, வெனடியம் ரெடியூஸ் ஆச்சு. அப்ப இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஒரு டைப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் சார் சொல்றோம்னா, காப்பர்ன்ற மெட்டலுக்கு பதிலா ஜிங்க்ன்ற மெட்டல் வருது, வெனடியம் அப்படின்ற மெட்டலுக்கு பதிலா கால்சியம் அப்படின்ற மெட்டல் வருது. ஸோ ஒரு மெட்டலுக்கு பதிலா இன்னொரு மெட்டல் அந்த இடத்துல வந்து சேர்றதுனால தான் we called as metal displacement reaction. So இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் பிளஸ் மெக்னீசியம் gives மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் டைட்டானியம். ஸோ டைட்டானியத்துக்கு பதிலாக மெக்னீசியம் அந்த இடத்துல பிளேஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லைக் தட் குரோமிக் ஆக்சைடு Cr2O3, அதுல குரோமியம் இருக்கு, அதுக்கு பதிலாக அலுமினியம் வந்து சேர்ந்து அலுமினாவா மாறுது, Al2O3, அலுமினியம் ஆக்சைடு ஆர் அலுமினாவா மாறுது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு மெட்டலுக்கு பதிலாக இன்னொரு மெட்டல் வந்துச்சு, ரெண்டு மெட்டல் தானே இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு மெட்டலுக்கு பதிலாக இன்னொரு மெட்டல் வருது, அது எலமெண்டல் ஃபார்ம்லேயே தான் திரும்ப கிடைக்குது. டைட்டானியம், வெனடியம், குரோமியம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காப்பர், இதெல்லாமே சாலிடா இருக்கு. சரிதா? இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இங்க ஒரே ஒரு மெட்டல் தான் இன்னொரு மெட்டலுக்கு பதிலாக வருது, அதனால இதை மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். இதை நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. I will let you know after some time what is meant by double displacement. Okay. In each case, the reducing metal is a better reducing agent. எந்த metal reducing metal இருக்குமோ அது better reducing agent இருக்குன்னு சொல்றாங்க than the one that is being reduced, which evidently show more capability to lose electron as compared to one that is reduced. So யார் reduce ஆகுறாங்களோ அவங்கள விட இன்னொரு எலிமெண்ட்டுக்கு reducing capability அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த எலிமெண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு அது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எலிமெண்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான் ரெடியூசிங் ஏஜென்ட், அதுதான் இந்த எலிமெண்ட்டை ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். இதை சொல்றாங்க. தென் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னதுன்னா மெட்டல் மெட்டல். ஓகே. இப்போ நான் மெட்டல்ல எதை சொல்ல போறாங்க? The non-metal displacement redox reaction include hydrogen displacement and a rarely occurring reactions involving oxygen displacement. அப்ப ஒன்னு ஹைட்ரஜனோ சில நேரத்துல ரொம்ப ரேரா ஆக்சிஜனோ டிஸ்பிளேஸ் ஆச்சுனா, ஆக்சிஜன் வெளியில போகுது அல்லது ஹைட்ரஜன் வெளியில போகுதுன்னா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணுமா? நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். பாருங்க, all alkali metals and some alkaline earth metals, calcium, strontium, barium, which are very good reductants, இது எல்லாமே என்னதுன்னா வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட், அதுதான் ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. will displace hydrogen from cold water. இது எல்லாமே பச்சை தண்ணியில, அதாவது கோல்டு வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடியது. கோல்டு வாட்டர் கூட இது சேரும்போது அங்க இருக்கிற ஆக்சிஜன் மெட்டல் எடுத்துட்டு மெட்டல் ஆக்சைடா மாறுது அல்லது மெட்டல் ஹைட்ராக்சைடா மாறுது. ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜன்லாம் ஹைட்ரஜன் கேஸா H2 கேஸா வெளியில போகுது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரஜன் வெளியில போறதுனால நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம், இதை மெட்டல் டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லாம. ஓகேவா? will displace hydrogen from cold water. Okay. Sodium plus water molecules gives sodium hydroxide plus hydrogen gas. Calcium plus water molecule gives calcium hydroxide plus hydrogen gas. Less active metals such as magnesium and iron react with steam to produce dihydrogen gas. என்ன சொல்றாங்க? ரொம்ப ஆக்டிவான மெட்டல்ஸா இருந்துச்சுன்னா லைக் மெக்னீசியம் எடுத்துக்கிறோம், கால்சியம், அயன் எடுத்துக்கிறோம்னா அது கூட ஸ்டீம் ஆட் பண்ணும்போது, ஸ்டீம்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் வேப்பர், வாட்டரை ஹீட் பண்ணி வேப்பரா மாற்றி அந்த வேப்பரை இந்த மெக்னீசியம் கூட சேர்க்கும் போது அது என்ன ஆக ஆரம்பிச்சுட்டா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இட்ஸ் அ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஓகே. லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பத்தி பேசுறீங்களா? ஏன்னா கால்சியம், சோடியம்லாம் பாத்தீங்கன்னா ரியாக்டிவ் மெட்டல்ஸ், அது கூட நம்ம ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணாலே ரியாக்ட் ஆயிடுது. இங்க ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கனால வி ஆட் இட் இன் ஸ்டீம் ஃபார்ம், அதை நம்ம ஸ்டீம் ஃபார்ம்ல ஆட் பண்றோம். ஸோ ஒரு வாட்டர் வேப்பரை நம்ம இந்த லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் மேல சேர்த்தா அப்ப எனக்கு அந்த மெட்டல் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 கிடைக்குது, பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஓகேவா? எல்லா ரியாக்ஷனுமே எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். மெனி மெட்டல்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் விச் டு நாட் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர், நிறைய மெட்டல்ஸ் என்ன ஆகாதான் கோல்டு வாட்டர் கூட ரியாக்டே ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஸ்பிளேசிங் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட்ஸ்.
அதால என்ன பண்ண முடியாது, கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாதான் ஹைட்ரஜன் கேஸ் டிஸ்பிளேஸ் பண்ணும். கோல்டு வாட்டர் கூட ரியாக்டே ஆகிற கெப்பாசிட்டி இல்லைன்னா அப்ப அது என்ன பண்ணது, ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸும் பண்ணாது, ஹைட்ரஜனை வெளியில கொடுக்கவும் கொடுக்காது. Dihydrogen from acids may even be produced by such metals which do not react with steam. So steam கூடயே ரியாக்ட் ஆகாத மெட்டல்ஸ்ல இருந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியும், டைஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. cadmium and tin. The examples of such metals இல்லையா, cadmium and tin are the example of such metals. இது என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை கொடுக்க போகுது. A few examples for the displacement of hydrogen from acids are zinc plus hydrochloric acid. zinc, magnesium, iron இதெல்லாமே ரொம்ப 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 கம்மியான ரியாக்டிவிட்டி தான். ஆனா இந்த ஜிங்க் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்ந்து ஜிங்க் குளோரைடா மாறிட்டு ஹைட்ரஜன் எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் வெளியில போகுது. லைக் தட் மெக்னீசியம் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்ந்தா மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். அயன் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்ந்தா ஃபெர்ரஸ் குளோரைட், அயன் 2 குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது. இங்க நான் என்னவா எடுத்திருக்கேன்னு பாருங்களேன், அக்வஸ் அப்படின்னா வாட்டராவே தான் எடுத்திருக்கேன், ஸ்டீமா கூட எடுத்துக்கலாம். புரியுதா? சரி. ரியாக்ஷன் 7.37 to 7.39 are used to prepare dihydrogen gas in the laboratory. லேப்ல நம்ம டைஹைட்ரஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அர்ஜென்ட்டா அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். எது, மெக்னீசியமையோ, மெக்னீசியம் ரிபன் எல்லா லேப்லயுமே இருக்கும். மெக்னீசியம் ரிபனோ, ஜிங்க் ராடோ அல்லது அயனையோ எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணாலே போதும், we will get a hydrogen gas அப்படின்னு சொல்றாங்க. Here the reactivity of metal is reflected in the rate of the hydrogen gas evolved. ஒரு மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி எவ்வளவு இருக்கோ, ஹை ரியாக்டிவிட்டியா லெஸ் ரியாக்டிவிட்டியா, அதை பொறுத்து வெளியில வரக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் உடைய அமௌண்ட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு வேகமா வரும், எவ்வளவு ஸ்லோவா வரும், ரேட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுறது மெட்டலுடைய ரியாக்டிவிட்டியை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. விச் இஸ் த ஸ்லோயஸ்ட் ஃபார் த லெஸ்ட் ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ எந்த மெட்டல்ஸுக்கு லீஸ்ட் ஆக்டிவ் இருக்கோ, எந்த மெட்டல் ரொம்ப கம்மியா ஆக்டிவா இருக்கோ அந்த மெட்டல்ஸுக்கு ஸ்லோயஸ்ட் ரேட், ஹைட்ரஜன் வெளியில வரக்கூடிய வேகம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அயன் அண்ட் த ஃபாஸ்டஸ்ட், ஐ மீன் மெட்டல்ஸ் அயன் அண்ட் த ஃபாஸ்டஸ்ட் ஃபார் த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் மெக்னீசியம். என்ன சொல்றாங்க, மெக்னீசியம் கூட ரியாக்ட் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வருது, ஏன்னா மெக்னீசியத்துக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். பட் அயனுக்கு மெக்னீசியத்தை விட, மெக்னீசியத்தை கம்பேர் பண்ணும்போது அயனுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ அதனால அங்கிருந்து ஹைட்ரஜன் கேஸ் ரொம்ப கம்மியா வருதுன்னு சொல்றாங்க. இது புரியுதா? ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கிற மெட்டல்ஸ்க்கு ஹைட்ரஜன் கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா வெளியில வரும். ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கிற மெட்டல்ஸ்க்கு ஹைட்ரஜன் கேஸும் கம்மியா தான், அதாவது ஸ்லோவா தான் வெளியில வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ very less active metals which may occur in the native state such as silver and gold do not react even with the hydrochloric acid. நம்ம ஆசிடே எடுத்துக்கிட்டாலும் அது என்ன ஆகாதான், சில்வர் கூடயோ கோல்டு கூடயோ இந்த மாதிரி வெரி லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், இல்லைன்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாத்துக்கும் பேரு சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாத்துக்கும் பேர் என்னதுன்னா நோபல் மெட்டல்ஸ் ஆர் இனர்ட் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் த ரியாக்டிவிட்டி இஸ் வெரி 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 லெஸ், எது கூடயும் சீக்கிரமா ரியாக்ட் ஆகுது அதனால. அப்போ அதெல்லாம் சில்வர், கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட கூட ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு சில்வர் இருக்கு, அது HCl கூட சேர்ந்தா 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எனக்கு AgCl சில்வர் குளோரைட் 2 டைம்ஸும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸும் போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்க்கும்போது நம்மளுக்கு தோணலாம் HCl H பிளஸா போகும்போது Cl மைனஸா போகும்போது சில்வர் இங்க ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கொடுத்து ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா why don't we get a hydrogen gas அப்படின்னு தோணும். ஆனா இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்கல, ஏன்னா சில்வருக்கு ரியாக்டிவிட்டி கம்மி, அது HCl இருந்து ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸே பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இன் செக்ஷன் 7.2.1 we have already discussed that the metal zinc, copper and silver through tendency to lose electron show their reducing activity. இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம், ஜிங்க்கு மோர் ரியாக்டிவிட்டி, எலக்ட்ரானை லாஸ் பண்ற டெண்டன்சி ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொன்னோம். காப்பர், சில்வர் இங்க எழுதிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்னா ஜிங்க்னு எழுதணும். ஜிங்க், காப்பர், சில்வர் அப்படின்னு அர்த்தம். லைக் மெட்டல்ஸ் ஆக்டிவிட்டி சீரீஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஃபார் த ஹாலஜன்ஸ். மெட்டல்ஸுக்கு எப்படி ஆக்டிவிட்டி சீரீஸ் இருக்கும், ரியாக்டிவ் சீரீஸ் இல்லைன்னா ஆக்டிவ் சீரீஸ், ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ், மாடரேட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி ஹாலஜன்ஸ்க்கும் கூட என்ன இருக்கு, ஒரு ஆக்டிவ் சீரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹாலஜன்ஸ்க்கு
ஆக்டிவ் சீரிஸ் இருக்கு. The power of these elements on oxidizing agent decreases as we move down from fluorine to iodine. அதாவது fluorine மிக சிறந்த வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஆனா குளோரினுக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். புரோமினுக்கு இன்னும் கம்மி, அயோடினுக்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அப்ப ஆக்சிடைசிங் நேச்சரா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய டெண்டன்சி டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. மேல இருந்து கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, 17 of the periodic table. This implies that fluorine is so reactive that it can replace chlorine. Fluorine-க்கு என்னது ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அது குளோரினோ புரோமினோ அயோடினோ யார் இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும்போது ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல குளோரின் இருக்கு புரோமின் இருக்குன்னா அந்த இடத்துல போய் ஃப்ளூரின் என்ன பண்ணணும், அது பாண்டை ஃபார்ம் பண்ணிட்டு குளோரின் கேஸையோ புரோமின் கேஸையோ தனியாக அனுப்பிச்சிடும். ஓகேவா? இன்ஃபேக்ட் fluorine is so reactive that it attacks water and displaces oxygen of water. என்ன சொல்றாங்க, வாட்டர்ல இருக்கிற அதாவது ஃப்ளூரின் டை ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், அது கூட வாட்டரை சேர்க்கணும்னா ஃப்ளூரினுக்கு இருக்கிற ரியாக்டிவிட்டி இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனை ஹச் எடுத்துக்கிட்டு ஃப்ளூரின் எடுத்துட்டு 2HF போயிட்டு ஆக்சிஜன் கேஸ் எனக்கு லிபரேட் ஆகுது, half of ஆக்சிஜன் கேஸ். புரியுது என்ன சொல்றாங்கன்னு? அப்போ வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனையே டிஸ்பிளேஸ் பண்ணி அல்லது ஆக்சிஜனையே டிஸ்பிளேஸ் பண்ற அளவுக்கு யாருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஃப்ளூரினுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இட்ஸ் a highly reactive substance. Fluorine is reactive that it attacks water and displaces oxygen. Okay. So அதுக்கான reaction எழுதிருக்காங்க. Water plus 2 moles of fluorine gives hydrofluoric acid plus oxygen gas. It is for this reason that the displacement reaction of chlorine, bromine, iodine using fluorine are not generally carried out in aqueous solution. Aqueous solution நம்ம fluorine வச்சு என்ன பண்ண மாட்டோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃப்ளூரின் வச்சு நடக்காது அப்படின்றத சொல்றாங்க. அதை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலி கேரிட் அவுட் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஓகேவா? வாட்டரை வச்சு தான் அக்வஸ் சொல்யூஷன்ல தான் நம்மளால செய்ய முடியும், மற்ற நார்மலா செய்ய முடியாது. இட் இஸ் for this reaction that the displacement reaction of fluorine bromine iodine using fluorine are not generally carried out in aqueous solution. உங்களுக்கு மீனிங் புரியுதுன்னு? ஓகே, ஏன் அக்வஸ் சொல்யூஷன்ல பண்ண என்ன ஆகும்னு கேட்டா அது குளோரினையோ புரோமினையோ டிஸ்பிளேஸ் பண்ணாம ஹைட்ரஜன் கூட போய் வாட்டர் கூடயே போய் சேர்ந்து HF ஃபார்ம் பண்ணிடும். அப்ப எனக்கு இங்க டிஸ்பிளேஸ்மெண்டே நடக்காது. புரியுதா? ஓகே. On the other hand, chlorine can displace bromine and iodine. ஸோ எப்படி அக்வஸ் சொல்யூஷன் இல்லாம நார்மலா இருக்கும்போது ஃப்ளூரினால குளோரின் புரோமின் அயோடின் 3 பேர் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்ச்சோ அதே மாதிரி குளோரினால என்ன பண்ண முடியும்னா புரோமினையும் அயோடினையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. As shown below, chlorine plus potassium bromide gives. இந்த பொட்டாசியம்லாம் குளோரின் எடுத்துட்டு பொட்டாசியம் குளோரைடா மாறிடுது. We will get bromine displaces. bromine வெளியில போயிடுச்சு கேஸா. Like that chlorine plus potassium iodide gives potassium chloride plus iodine solid. Okay. அப்ப இந்த மாதிரி நான் மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்ப இதையும் நம்ம எதுல சொல்லலாம், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சொல்லலாம் இல்லையா? சார் பொட்டாசியம் மெட்டல் தானேன்னு சொல்லாதீங்க, அந்த மெட்டல் கூட இருக்கிற நான் மெட்டல் தான் நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். அது கூட இருந்த அயோடினையோ புரோமினையோ ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒன்று சேர்க்கணும். அதனாலதான் non-metal displacement reaction is one. As bromine and iodine are colored and dissolved in CCl4, can easily be identified from the color of the solution. So solution உடைய கலர் வச்சு bromine na brown color இருக்கும், iodine na violet color இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? The above reaction can be written in ionic form. அதே ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா ionic formல எழுதுறோம். Chlorine plus 2 bromide ion gives chloride ion plus bromine. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் chloride Cl minus இருக்கு. புரோமைடா இருந்தது குளோரைடா மாறி இருக்கலாம். புரோமைடு 0 ஆக்சிடேஷனுக்கு மாறி இருக்கு -1ல இருந்து. அப்ப என்ன இருக்கு, ஆக்சிடேஷன் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. -1ல இருந்து 0 இருந்து இன்க்ரீஸ் தான் ஆக்சிடேஷன். குளோரின் 0ல இருந்து என்னவா மாறி இருக்குன்னா -1 மாறி இருக்கு. இட்ஸ் கால்டு ரெடியூஸ். ஓகே, குளோரின் ரெடியூஸ் ஆயிருக்கு, புரோமின் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. குளோரின் பிளஸ் அயோடின் gives Cl2 plus 2I minus gives 2Cl minus chloride plus iodine gas or solid. Okay, reaction 7.41 and 7.42 form the basis of identifying bromide and iodide in the laboratory, though through the test popularly known as layers test. So brown ring la form ஆகும்ல ஒரு சொல்யூஷன்ல நைட்ரேட் டெஸ்ட், அதே மாதிரி இங்க ஒரு லேயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி புரோமைடா அயோடைடா எது டிஸ்பிளேஸ் ஆகுது அங்க இருக்கா இல்லையான்றதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? It may not be out of place to mention here that bromine likewise can displace iodide ion in the solution.
புரோமினால என்ன பண்ண முடியும்னா அயோடினை கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளூரினால குளோரின், புரோமின், அயோடின் மூணுத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது குளோரினால புரோமின், அயோடின் இந்த ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றாங்க, லாஸ்டா புரோமின் இருக்கிறான், அதால அயோடின் இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியும், சில நேரத்துல மட்டும் அது நடக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபைன். புரோமின் 0ல இருந்து -1 மாதிரி இருக்கு, அயோடின் -1 வந்து 0 ஆயிருக்கு. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அயோடின் என்ன ஆயிருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. புரோமின் என்ன ஆயிருக்குன்னு கேட்டா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். ரெடியூஸ், ஆக்சிடைஸ். Okay, the halogen displacement reactions have a direct industrial application. இந்த மாதிரி ஹாலஜனை வச்சு டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். முன்னாடி நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தோம். இப்போ ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னா டைரக்டாவே இண்டஸ்ட்ரியில இதனுடைய பயன்பாடுகள் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. The recovery of halogens from their halides requires an oxidation process. So என்ன சொல்றாங்க, ஒரு ஹாலைட்ல இருந்து சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் புரோமைடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாலைடு இருக்கு, அதனுடைய ஹாலைட்ல இருந்து ஹாலஜன் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. which is represented as 2x minus gives x2 plus 2 electron. அது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு ஆக்சிடேஷன் ஆனால் தான் எனக்கு ஹாலஜன் கிடைக்கும். ஓகே, here x denotes an halogen element. x என்றது ஹாலஜன், whereas chemical means are available to oxidize Cl minus, Br minus, I minus as fluorine is the strongest oxidizing agent. என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே குளோரைடோ, புரோமைடோ, அயோடைடோ எப்படி இருந்தாலும் அது கூட நான் ஃப்ளூரினை சேர்த்தா அது ஃப்ளூரைடா மாறிட்டு குளோரின் கேஸ், புரோமின் கேஸ்னு தரப்போகுது. ஏன்னா ஃப்ளூரின் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அது எலக்ட்ரானா வாங்கிக்கிட்டு இங்க இருக்கிற குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்தையுமே டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? there is no way to convert F minus ion to fluorine. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா Cl மைனஸையோ, Br மைனஸையோ அல்லது I மைனஸையோ ஃப்ளூரின் கூட சேர்த்தா எனக்கு என்ன ஆகும், F மைனஸ்னு ஒன்று கன்வெர்ட் ஆயிட்டு I மைனஸ் அயோடினா போகும், Br மைனஸ் புரோமினா Br2வா போகும், Cl மைனஸ்ன்றது Cl2வா போகும். இந்த மாதிரி என்னால பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஆக்சிடைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஃப்ளூரின் இஸ் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னோம். அப்ப ஃப்ளூரைடை ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுகிட்ட இருந்து எலக்ட்ரானை யாராவது ஒருத்தங்க வாங்கிக்கிட்டு ஃப்ளூரினா மாற முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்? ஏன்னா ஃப்ளூரின் இஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரானிக் எலிமெண்ட், அது எலக்ட்ரானை வாங்கிக்குமே தவிர யாருக்கும் எலக்ட்ரானை கொடுக்காது. So there is no way to convert F minus fluoride to fluoride ion to fluorine by chemical means. The only way to achieve fluorine from fluoride is oxidize electrolytically. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரோலிட்டிக்கலா ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணா வேணா எனக்கு ஆனோட்ல F மைனஸ் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும், கேத்தோட்ல ஆனோட்லன்னு சொல்லிட்டு. ஓகேவா? the details of which you will study at later stages. ஸோ நீங்க இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதே சாப்டர்லயே லாஸ்ட்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வர வேண்டிய ஷீ பத்தி, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு பத்தியோ, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஏன்னா மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி பத்தி பாக்கணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸோட வேல்யூவும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ளூரின் எப்படி F மைனஸா மாறுது, அதனுடைய வேல்யூ என்ன எலக்ட்ரோலிட்டிக்கலி, அதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, இது எல்லாமே நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் இருந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.